வணக்கம் உறவுகளே, நான் உங்கள் மதுசூதன். இந்த பதிவுகளால் என்ன விஷயத்தை பற்றி பார்க்க போறோம்னா, இப்பொழுது அமெரிக்காவில் மட்டுமல்ல, ஊடகங்களில் ஒரு ஒரு ஹாட் நியூஸாக, ஒரு தீயாய் பரவுகிற நியூஸாக பரவுகிறது. இந்த அமெரிக்க துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் தன்னுடைய மனைவியை கட்டாயப்படுத்தியதாக பேசப்படுகிற விடயம் ஊடகங்களிலேயும் சமூக வலைத்தளங்களிலேயும் வந்து வைரலாக பரவி கொண்டிருக்கிறது. என்ன விஷயம் எப்படி என்று பார்ப்போம். ஜேடி வான்ஸ் அவர்கள் உங்களுக்கு தெரியும், கடந்த ஜனாதிபதி தேர்தல் பொறுப்பேற்ற பின்னர் அதாவது வைஸ் பிரசிடென்டாக யுஎஸ்னுடைய 2வது குடிமகனாக துணை ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு 41 வயது நிரம்பிய இளைஞனாகத்தான் இப்பொழுது அவருடைய சிரித்த முகத்துடன் தோற்றம் பெறுவார். அவர் பதவியேற்கின்ற பொழுது அவருடைய மனைவி அவரை அழகாக பார்த்து உள்ளார பூரித்த விஷயங்களையும் முதலில் நாங்கள் பதிவேற்றிருந்தோம். ஜேடி வான்ஸ் மீது இப்பொழுது ஊடகங்களும் சில மக்களும் கரத்தை நீட்ட தொடங்கி இருக்கிறார்கள். நீ ஏன் அப்படி செய்தாய், நீ ஏன் கட்டாயப்படுத்தினாய், உங்களுடைய மனைவியை நீங்கள் கட்டாயப்படுத்துவதாக பேசப்படுகிறது, விவாகரத்து செய்யப்படுவதாக பேசப்படுகிறது எல்லாம் இப்பொழுது பொது வெளிக்கு ஜேடி வான்ஸ் அவர்கள் அனைவருடைய வாயையும் பொத்தி அடைக்கும்படியாக அறிக்கையை விட்டிருக்கிறார். என்ன விஷயம் என்பதை நாங்கள் இதனூடாக பார்ப்போம். அதாவது உங்களுக்கு தெரியும், அமெரிக்க துணை ஜனாதிபதியாக இருக்கின்ற ஜேடி வான்ஸ் அவர்கள் தன்னுடைய அவருடைய மனைவி உஷா இந்திய பின்புலத்தை கொண்டவர். ஒரு இந்திய தெலுங்கு பரம்பரையைச் சேர்ந்த, தெலுங்கு வம்சாவளியைச் சேர்ந்த, அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்தில் பிறந்த ஒரு இந்தியர், ஒரு தொழிலதிபருக்கு பிறந்த ஒரு இந்தியர். அவருடைய தந்தை குடியேறிவிட்டார். ஆகவே இந்த பின்புலத்திலே கலிபோர்னியாவிலே யுஎஸ்ஏலே பிறந்து அங்கேயே படித்து மேலெழுந்து வருகின்ற இந்த உஷா வான்ஸ் அவர்கள் ஜேடி வான்ஸை சந்தித்து காதலித்து திருமணம் முடித்துக் கொண்டிருக்கிறார்கள். திருமணம் முடித்ததும் இந்து முறைப்படிதான் திருமணமும் நடந்திருக்கிறது, பல்லாயிரக்கணக்கான உறவுகளோடு. ஆகவே நாங்கள் இப்பொழுது என்ன பூதாகரமாக இருக்கிறோம் என்றால், ஜேடி வான்ஸ் அவர்கள் கிறிஸ்தவ மதத்திற்கு தன்னுடைய மனைவியை மாற வேண்டும் என்று கட்டாயப்படுத்தியதாகவும், இல்லை என்றால் விவாகரத்து செய்து விடுவேன் என்று அவரை மிரட்டியதாகவான கருத்துக்கள் பரவியதாக ஊடகங்கள் அவர் முன் கேள்விகளையும், அது தீயாய் பரவி சமூக ஊடகங்களையும் இப்படியா ஜேடி வான்ஸ் செய்கிறார், கட்டாயப்படுத்தலாமா என்று பொங்கியதன் விளைவாக ஜேடி வான்ஸ் அனைவருக்கும் வாயிலை பொற்றும் அளவிற்கு ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார். இந்த விஷயத்தில் பின்புலத்தில் நாங்கள் என்னத்தை பற்றி பார்க்க வரும் என்றால், துணை ஜனாதிபதி ஜேடி வான்ஸ் அவர்கள் 1984 ஆகஸ்ட் 2ஆம் தேதி பிறக்கின்றார் அமெரிக்காவில். இப்படி ஒரு மாகாணத்தில். அப்படி அவருக்கும் இந்த உஷா வான்ஸுக்கும் இடையிலான காதல் எப்படி சந்திப்பும் நிகழ்ந்தது என்பதை நாங்கள் இப்பொழுது பார்க்க போகின்றோம். அவர் உஷா வான்ஸ் என்று இப்பொழுது அழைக்கப்படுகிற உஷா அவர்களுடைய உண்மையான இயற்பெயர் உஷா பாலா செல்லுக்குறை என்கின்ற தெலுங்கு பின்புலத்தைச் சேர்ந்த பாலா செல்லுக்குறை என்ற தந்தைக்கும் லக்ஷ்மி செல்லுக்குறை என்கின்ற தெலுங்கு தம்பதிகளுக்கு அமெரிக்காவிலே கலிபோர்னியா மாகாணத்தில் ஜனவரி 6, 1986ஆம் ஆண்டு பிறக்கின்றார் உஷா அவர்கள். அப்ப உஷா அவர்கள் கல்விக்காக ஜாலே யூனிவர்சிட்டிக்கு போகின்றார்கள். அங்கே பிஏ பட்டத்தை பெறுவார். அங்கேதான் ஜேடி வான்ஸ் அவர்களும் பட்டப்படிப்புக்காக பிஏ பட்டப்படிப்புக்கும் இளம் கலைமானி பட்டப்படிப்புக்காக ஜாலி யூனிவர்சிட்டிக்குள்ளே இணைகின்ற பொழுது அங்கேதான் அவர்களுடைய காதல் மலர்கின்றது. இந்திய பெண்மணியாக இருந்தாலும் அவருடைய பழக்க வழக்கங்கள், அவருடைய இந்திய கலாச்சாரத்தின் மீதும் அந்த இந்து பழக்க வழக்கங்கள் மீதும் ஈர்ப்பு கொண்டதாகவும், அவருடைய முகத்திலே இருக்கின்ற தெளிவான வதனம் காரணமாக ஈர்ப்பு கொண்டதன் காரணமாக அவர்களுடைய காதல் ஒப்பேறி இரு வீட்டாருடைய பெற்றோருடைய சம்மதத்தினுடன் 2014ஆம் ஆண்டு அவர்களுடைய திருமணம் இந்து முறைப்படிதான் மாலை மரியாதைகள் சடங்குகளுடன் பல்லாயிரக்கணக்கான உறவினர்களுடனும் வெளிப்படையாக நடைபெற்று முடிந்திருக்கிறது. ஆகவே எங்கே காதல் ஆரம்பித்து என்றால், அவருடைய இளம் கலைமானி பல்கலைக்கழகத்திலே ஆரம்பித்து இன்று வரைக்கும் எந்த தொந்தரவும் இல்லாமல் 3 பிள்ளைகளையும் பெற்றுக்கொண்டு நல்ல சிறப்பான முறையிலே அவர்களுடைய இல்லற வாழ்வு மகிழ்ச்சியாக பயணித்துக் கொண்டிருக்கிறது. எந்த டிவோர்ஸோ எந்த விவாகரத்துமோ இல்லாமல் மனமகிழ்வோடு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆனால் பார்த்தீங்கன்னா பல
தலைவர்கள் வந்து டிவோர்ஸ் பண்ணி விடுவார்கள், ஊடகங்களை அவர்களை டிவோர்ஸ் பண்ணுற அளவுக்கு கொண்டு போய் விட்டு விடுவார். ஆனால் இவர்கள் நல்ல உறவாக ஒரே இனத்தை சாராதவராக இருந்தாலும் அவர் கிறிஸ்டியன், இவர் வந்து இந்து, உஷா வேன்ஸ் இந்து, ஆனால் இவ்வளவு காலம் ஒற்றுமையாக போகிறார்கள். இப்போ வரைக்கும் உஷா வேன்ஸ் அவர்கள் இந்துவாகத்தான் இருக்கிறார், கிறிஸ்தவத்துக்கு மாறவில்லை. இப்பொழுது என்ன பூதாகரமான விடயம் என்றால் ஜேடி வேன்ஸ் அவர்கள் கிறிஸ்தவத்துக்கு மாறு மாறு என்று மனைவியை கட்டாயப்படுத்தியதாகவும் அப்படி மாறாமல் விட்டால் விவாகரத்து வரை சென்று விடுவேன் என்று மிரட்டியதாகவும் என்று ஊடகங்கள் இப்பொழுது பொய்க்கதையை வீசி பரவிக்கொண்டு வைரலாக்கி கொண்டு தீரார்கள். இதற்கு உஷா வேன்ஸ் அவர் சொல்லவே தேவையில்லை, ஆனால் பொறுப்பான பதவியிலே இருக்கிற ஜேடி வேன்ஸ் அவர்கள் வாய் திறந்திருக்கிறார். அதாவது நான் ஒருபோதும் அப்படி கூறவும் இல்லை, நீங்கள் பொய் வதந்திகளை பரப்ப வேண்டாம், திருமணம் ஆன எங்களுடைய திருமணமே இந்து முறைப்படிதான் நடந்தது, எங்களுக்குள்ள நல்ல ஒரு அண்டர்ஸ்டாண்ட், நல்ல ஒரு புரிந்துணர்வு இருக்கின்றது, நான் அவரை என்னுடைய கிறிஸ்டியன்ஸுக்கு மாறித்தான் கல்யாணம் செய்ய வேண்டும் சொல்லவில்லை, ஆகவே இந்து முறையில் தான் கல்யாணமும் நடந்தது. இப்பொழுது இவ்வளவு காலமும் நாங்கள் குழந்தை குட்டிகளை பெற்றுக்கொண்டு 2014ஆம் ஆண்டு திருமணம் முடித்து 3 குழந்தைகளோடு இருக்கின்றோம். எங்களுக்குள்ள இந்த கருத்து, நான் அப்படி ஒரு நாளுமே அவரை வற்புறுத்தியது, அவருடைய விருப்பம், அவராக விரும்பி கிறிஸ்தவத்துக்கு மாறினால் எனக்கு அதிலையும் பிரச்சனை இல்லை, மாறாமல் விட்டாலும் பிரச்சனை, நான் ஒருபோதும் வற்புறுத்தியதில்லை. ஏன் இப்படி பொய்யான வதந்திகளை பரப்பு, எவ்வளவு பேசுவதற்கு எவ்வளவோ விடயங்கள் இருக்க இந்த விடயத்தை ஏன் பூதாகரமாக்குறீர்கள்? நான் விவாகரத்து வரை சென்றதாக எல்லாம் ஏன் உங்களுக்கு விவாகரத்து செய்ய வேண்டும் என்று எண்ணுகிறீர்களா என்று இந்த நல்ல குடும்பத்தை பிரிக்கிறதுக்கு தான் இந்த ஊடகங்கள் இந்த வேலையை பார்த்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே உஷா பாலா என்று முதல் இயற்பெயர் அடைத்தவர் வந்து உஷா பேன்ஸாக இப்பொழுது மாறியிருக்க அமெரிக்காவோட 2வது பெண்மணியாக இருக்கின்றார். அவர் வந்து யாழ் யூனிவர்சிட்டியில் BA பட்டம் முடித்திருக்கிறார். அதைவிட வந்து எம்ஃபில் முடித்திருக்கிறார் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில். அதை விட ஜேடி பேன்ஸும் சாதாரண ஆள் இல்லை. அவரும் வந்து 2003 2007 மட்டும் இராணுவத்தில் ஏர்கிராஃப்ட் டிவிஷனில் வந்து வேலை செய்த ஒரு கோப்ரல், உயர்ந்த பதவி கோப்ரல் நிலையில் இருக்கிற ஒரு இராணுவ அதிகாரியாக 2003 2007 மட்டும் பணியாற்றியிருக்கிறார். ஈராக் யுத்தத்தில் கூட ஒரு முக்கிய பதவிகளை வகித்திருக்கிறார். அதை விட வந்து நல்ல கல்வித்தகமையும் கொண்டவர், ஏர்கிராஃப்ட் சம்பந்தமாக தெரிந்தவர். பிறகு அரசியலில் ஈடுபட்டு இப்பொழுது அரசு கீழே அவருடைய கட்சியின் துணை ஜனாதிபதியாக வளர்ந்திருக்கிறார். தான் பல்கலைக்கழகத்திலே பார்த்து மகிழ்ந்த காதலித்து மகிழ்ந்த தன்னுடைய கணவர் இந்தளவு உயர் பதவிக்கு வந்ததை இட்டு அவர் பதவியேற்கின்ற பொழுது, சத்தியா பிரமாணம் செய்கின்ற பொழுது அவரே குழந்தையை தூக்கி, அவ்வளவு பெரிய மண்டபத்திலேயே கைக்குழந்தையையும் தூக்கி வைத்துக் கொண்டு குளப்படி செய்கின்ற குழந்தைகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு உஷா அவர்கள் அந்த கணவனை உள்ளார அன்போடு பார்த்து கொண்டிருந்ததை நாங்கள் கண்டிருப்போம். அது நானும் முதலே பகிர்ந்திருப்பேன் சமூக ஊடகங்கள். அப்படி ஒரு அந்யோன்யமான குடும்பம். சில தாய்மார்கள் என்ன என்றால் குழந்தைகளை விட்டு விட்டு போவார்கள். இந்த மண்டபத்தில் கல்யாண வீட்டுக்கு போனால் கூட ஒரு பெரிய இது தண்டை பிள்ளைய குளப்படி செய்யும், அங்கே இஞ்ச தூக்கி வச்சிருந்தா சேலைகள் குழம்பி விடும், மேக்கப்புகள் கலைந்து விடும் என்று பார்க்குற நேரத்தில் உஷா வேன்ஸனுடைய பிள்ளைகளை வந்து பதவியேற்ற நிகழ்வு எவ்வளவு குழப்படி செய்தாலும் பக்கத்திலேயே தூக்கி வச்சிருப்பார். அதை விட இன்னும் ஒரு விஷயம், மோடி அவர்களை இந்தியாவுக்கு சந்திக்க சென்ற பொழுது மோடி அவர்களோடும் அந்த 2 பேருமே சந்தித்திருக்கலாம், ஆனால் பிள்ளைகளையும் கூட்டிக் கொண்டு போய் இருத்தி மோடி அவர்கள் அந்த பிள்ளைகளுடைய விளையாடினது, அதுக்குள்ளெல்லாம் ஓடுபட்டு திரிஞ்சதெல்லாம் நீங்கள் பார்த்திருப்பீங்கள். இதுதான் நடக்கிற விஷயம். ஆகவே அவர்கள் இயல்பாக வாழுகிறார்கள், நல்ல ஒரு குடும்பமாக கருத்து வேறுபாடு வாழ்கிறார்கள். இவர்களை குழப்பி விடுவதற்கு பாருங்கள் எப்படி ஊடகங்கள் வேலை செய்கின்றன, அந்த வெளியாக்கள் எதிரிகள் வேலை செய்கிறார்கள். ஆகவே ஒரு சிறந்த குடும்பத்தை குழப்பி விடுவதற்கு வெளியிலே எத்தனையோ நபர்கள் இயங்கிக் கொண்டிருப்பார்கள். ஜேடி வேன்ஸ் அனைத்துக்கும் முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறார். இந்தியாவுக்கு சென்ற போது கூட அவர் இந்து ஆலயங்களுக்கு சென்று ஒற்றுமையாகத்தான் குடும்பமாக சுற்றுலாக்களை மேற்கொண்ட பேச்சுவார்த்தைக்கு பிறகு. ஆகவே இப்படி நல்ல குடும்பத்தை ஏன் திட்டமிட்டு வசைபாடுகிறார்கள் அல்லது இந்திய எதிர்ப்பை கொண்டு வர வேண்டும், இந்தியாவிலே இந்திய மாணவர்களை மையமாக வைத்து இவர் ஒரு இந்திய விரோதியாக காட்ட வேண்டும் என்ற ஒரு தோழரிலே பிரச்சாரங்களை முன்னெடுக்கிறார்களா எங்களுக்கு தெரியாது. ஆனால் இப்பொழுது எழுந்துள்ள அமெரிக்காவிலே மிக பூதாகரமாக எழுந்திருக்கிற இந்திய எதிர்ப்பு வந்து இந்த ஜேடி வேன்ஸினுடைய மனைவி உஷா வேன்ஸ் அவர்கள் ஒரு இந்தியர் என்றபடியா இவர்கள் அதை டார்கெட் பண்ணி செய்வதாகத்தான் தெரிகிறது. பார்ப்போம். அப்படி இருக்கக்கூடாது, ஒரு நல்ல அழகிய குடும்பம் பிரிந்து விடக்கூடாது. ஜேடி வேன்ஸுடைய குடும்பம் சீரும் சிறப்புமாக வாழ வேண்டும் என்று நாங்கள் வாழ்த்தை பிரார்த்தனை செய்து கொண்டு மீண்டும் ஒரு நல்ல பதவியினூடாக சந்திப்போம். நன்றி, வணக்கம்.